எவ்வளவு நேரம் பேசலாம் என்று கேட்டார்கள். ஒரு மணி நேரம் தான் எழுதுன்னு நான் விரும்பினேன். ஆனாலும் அவையினுடைய அலுவலர்கள் கருதியும் நூல் வெளியீட்டு விழாவிலேயே 3 அறிஞர்கள் கருத்து கூறும் அளவுக்கு இந்த விழா கனமாக ஆகிவிட்டதனாலும் அவருக்கு நீங்கள் 6 மணி நேரம் பேச வேணுமா என்று சொன்னேன். பாருங்கள், அரைமணி நேரம் 30 நிமிடம் சரியாக பேசிவிட்டு என்னை பார்த்து இன்னும் 5 நிமிடம் பேசலாமா என்று கேட்கிறார்கள். இது ஏதாவது வராத அவை நாகரிகம். பெரிய பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சித்ரா அண்ணா அவர்களிடத்திலிருந்து நாம் அனைவரும் இந்த பண்பை, இந்த நேரம் காப்பதை கற்றுக்கொள்கிறோம். அவர் பேசியது பொன்சிங்கனுடைய நூலை பற்றி மட்டுமல்லாமல் அந்த நூலின் ஆசிரியருக்கு துணையாக இருந்த அம்மையாரை பற்றி பேசுகிறார்கள். இவர் பொன்சிங்கு, அவங்க பெண்சிங். அதே போல பாரதியினுடைய வாழ்விலே நாம் மறந்துவிட்ட செல்வன்மாரின் நினைவு கூர்ந்து நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்ன என்பதை அவர் சொல்லும்போது அவரை நான் சித்ராவாக பார்க்கவில்லை, பாரதியுடைய தாயாக பார்க்கிறேன். அருமையான பணிகள் நிறைந்த சென்றிருக்கிறீர்கள். ஏன் நீங்கள் ஓய்வு பெற்றீர்கள்? அரசாங்கம் இன்னும் ஒரு 15 ஆண்டுகள் உங்களை அதே வழியில் நிறுத்தி வைத்து உங்களுக்கு நிறைய கோடி கணக்கில் நிதி உதவி செய்து பார்த்திருக்கலாமே என்பது இந்த அவையினுடைய ஆனந்தம். ஆனாலும் தொடர்ந்து ஒரு பொறுப்பு இருந்து செய்து வருகிறீர்கள். நன்றாக செய்யுங்கள். உங்களுக்கு எல்லா வகையிலும் நாங்கள் புதியவர்களாக இருந்தாலும் தமிழ் ஊன்றி வந்து உங்களுக்கு உதவி செய்வோம் என்பதை நான் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். பார்க்கும் மொழி வாயும் மொழி நீ எனக்கு, பார்க்கும் விழி நான் உனக்கு, தோயும் அது நீ எனக்கு, தும்பியடி நான் உனக்கு, வேணையடி நீ எனக்கு, நீ எனக்கு வேறும் விரல் நான், வேறும் விரல் நான் உனக்கு. எவ்வளவு அருமையான ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வாழ்வு, ஆண் இன்றி பெண் இல்லை, பெண் இன்றி ஆண் இல்லை என்ற தத்துவத்தை நான் சொல்லுகிறேன். உலகத்திலேயே இப்படி அழகான உறவுகளாலே வாழிய இன்னொரு கவியும் இல்லை, இந்திய மொழிகளில் இல்லை, உலக மொழிகளில் இல்லை. இது எல்லா மொழிகளுக்கு நீங்கள் வெளியே கொண்டு வருகிற போது உண்மையில் பாரதி என்ற கவிஞனுக்கு நாம் இதுவரை செய்யாதிருந்த பெருமைகளை எல்லாம் நீங்கள் உங்கள் வழியாக பாரதி பல்கலைக்கழகத்தின் வழியாக நிறைவேற்றி தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு நான் என்னுடைய பொன்மொழிகளை வழங்குகிறேன். ஒரு நிகழ்ச்சி மனம் மிகவும் நிறைவாக இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணமாக இருந்த பொன்சிங்கை நான் நினைத்துக் கொள்கிறேன். குடும்பத்தோடு வந்திருக்காங்க, மகிழ்ச்சி. போட்ட ஆரம்பிக்கிற போது மொத்தமே மேடையிலும் அரங்கிலும் சேர்ந்து 14 பேர் தான் இருந்தோம். இப்போ ஓரளவு நிறைந்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இளைஞர்கள் வர வேணும், கல்லூரி மாணவர்கள் வர வேணும், எதிர்கால சமுதாயம் வர வேண்டும் என்பதை எங்களுக்கும் விருப்பம். அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த புத்தகத்தில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, கலைஞர் முதல்வராக இருந்த காலத்தில் தமிழ் எழுத்துல இந்த கால் இருக்கு இல்லைங்களா, இந்த கால் போட்டு
கால் போடணும் இல்லையா, அந்த கால் மேலேயே புள்ளி வச்சு இறுதி என்று சொல்லுகிற ஒரு பிழையான வழக்கம் எல்லா பதிப்பாக்களிலும் இருந்தார். கலைஞர் அவர்கள் தேவநாயக பாபாவுடைய அறிவுரையின் பேரில் அந்த கால் இருந்ததா அதற்கு ஒரு ஏழு மாதிரி இது இருக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை ஆணையிட்டார்கள். இப்போ நீங்கள் தொலைக்காட்சி சமமே பார்க்கிறீர்கள், முதலமைச்சர் என்று இருக்கும் அந்த இதுக்கு கலைஞருடைய வழி பின்பற்றப்படவில்லை. அது ஒருவேளை முதலமைச்சருக்கு தெரிவித்திருந்தால் அவர் அதை செய்திருப்பார்கள். அப்படி அந்த கால் குணமாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். கலைஞருக்கு கால் மூடமாக தாங்க இருக்கு. ஐயா இருக்கு. அப்போ இந்த பிழைகளை நாம் பார்க்கிறோம். இந்த புத்தகத்தில் ஆத்மவரத்தில் ஒரு அத்தியமான புத்தகத்தில் நீங்கள் பாருங்க, ஒழுங்காக அந்த போட்டு அதுக்கு விழி வச்சிருப்பாங்க. இந்த புஸ்தகா நிறுவனம் என்பது பெங்களூரில் தலைமையகமாகவும் திண்டுக்கல்ல தமிழ் சார்ந்த துணையகமாகவும் செயல்பட்டு வருகிறது. ஐயா குலசாமியுடைய 16 புத்தகங்களும் அதே இடத்துல தான் அச்சாகி வெளிவருகின்றன. அதை எப்படியோ கண்டுபிடித்து பொதுசிங் அவர்களும் அதில் எழுத்துக்காக பிழையில்லாமல் அந்த எழுத்துடைய வடிவம் சிலையாமல் இது வந்திருக்கிறது என்பதை நீங்கள் நூலை படித்து பார்க்கும்போது புரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு ஐயா அந்தன் ஐயா அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை கொடுத்திருந்தார்கள். அதில் கூட நீங்கள் அந்த தப்பை செய்திருப்பீர்கள், அதையா கவனிக்காமல் இருப்பீங்க. அடுத்த தடவை அவர்கிட்ட சொல்லி ஏதாவது இல்லைன்னா உனக்கு பணம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நம்முடைய தமிழ்நாடு இலக்கிய பேரவையுடைய அழைப்பில் கூட இந்த பிழை வந்திருக்கிறது. நாம் எல்லாத்துக்கும் சொல்கிறோம், எல்லாரும் திருத்தணும் சொல்கிறோம், நாம் தப்பு பண்ணியிருக்கிறோம், அதனால் தப்பை ஒப்புக்கொள்கிறோம். ஆகவே அதெல்லாம் கவனமாக இருக்கு. நம்முடைய மொழி உலகத்தினுடைய தாய்மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாடோடு முன் தோன்றி மூத்த குடி என்பது கற்பனை அல்ல. கல்லுங்கிறது மலை நாகரிகம், குறிஞ்சி, மண்ணுங்கிறது மருதமும் நெய்தலும் ஆகிய நிலம். அங்கிருந்து மனிதன் முன்னேறி வருகிறான். அந்த காலத்தில் இருப்பை பயன்படுத்தி இருக்கிறான் நம்முடைய தமிழன். அதான் வாழோடு முன் தோன்றி மூத்த குடி. இது கற்பனை பாட்டு அல்ல. அப்படிப்பட்ட ஒரு மொழியை நாம் பெற்றிருக்கிறோம். சரியாக பயன்படுத்த வேண்டும். அதுக்காக நாம் எல்லாரும் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். இந்த உணர்வுகளை எல்லாம் தூண்டும் விதமாக இந்த நூல் வெளியீட்டு விழாவும் அந்த நூலை பற்றி பேசிய அறிஞர் பெருமக்களும் பேராசிரியர்களும் ஐயா அவர்களும் திரும்ப சித்ரா அவர்களும் இன்றைக்கு தம்முடைய ஒவ்வொரு பேச்சாலும் ஒவ்வொரு மொழியாலும் அதை உணர்த்தி இருக்கிறார்கள். எங்களுக்கும் நீங்கள் அறிவுரை சொல்லியிருக்கிறீர்கள், ஆசிரியர்கள் தந்திருக்கிறீர்கள். எல்லாருக்கும் ஒரு நிறைவான ஒரு அமைப்பாக இன்றைக்கு அமைகிறது. எங்களுக்கு மன நிறைவேற்றுகிறது. உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகின்றோம், புகழ்கின்றோம். உங்களை நாங்கள் நினைவு கொள்கிறோம். இனி அடுத்ததாக அவன் புத்தகம் ஏற்படுத்தி பெரும் பெரிய வெட்டா இருக்கு. அதை கேட்கணும்.